ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் 60 டேஸ் சேலஞ்சாக வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். இன்னிலேருந்து டே 1 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வெயிட் பார்த்தீங்க 75.90, அதாவது 76 இருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் தனியா டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் காய வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு மட்டும் குடமிளகாய் தொக்கு பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சமாக கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரையாக காலிஃப்ளவர் வறுத்துட்ருக்கேன், எனக்கு மட்டும்தான். பசங்களுக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா கார சட்னி இட்லியும் செஞ்சு வச்சுட்டேன். பாவக்காய் தொக்கு பண்ணேன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை அவங்க 3 பேருக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவங்கள எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் 8 o'clock என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிங்கை எடுத்துக்கிட்டேன், தனியா டீயை உட்காந்து பொறுமையாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 1 hour கழித்து நான் எடுத்தேன். 9 o'clock பார்த்திங்கன்னா கோதுமை தோசை ஊற்றிட்டு அதுக்கு தொட்டுக்க கேப்சிகம் தொக்கு நான் காலையிலே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை பயிர் முளை கட்டி வச்சுருந்தேன். இதெல்லாம் முன்னாடியே என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 hours கழித்து நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 10:30 தான் நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு 1 hour நான் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவேங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் கிடைக்கும் போது வாக்கிங்கும் போவேன். நம்ம டயட்டு ப்ளஸ் ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மளுடைய உடம்பு கம்மியாகும். அதுக்கப்புறம் 12 o'clock பார்த்திங்கன்னா ஸ்நாக் டைமில் ஒரு ஆப்பிளும் நட்ஸும் ஒரு தனியா டீ எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸு, கொஞ்சமாக சிக்கன் குழம்பும், அதுக்கப்புறமேட்டுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை, கொஞ்சமாக மோர், இதுதாங்க எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் 4:30 பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுண்டல் அண்ட் சூப் எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள் சூப் தாங்க எடுத்துக்கிட்டேன். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். நைட்டு பார்த்திங்கன்னா 7 o'clockலாம் என்னோடய டின்னரை ஃபினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மில்லட் கிச்சடி தான் பண்ணேன். நிறைய வெஜிடபிள் போட்டு கொஞ்சமாக மில்லட் போட்டு கொஞ்சமாக வெங்காய சட்னி வச்சு நான் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். முக்கியமாக டயட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்கணும். நான் பார்த்திங்கன்னா 3.5 liters தண்ணி குடித்தேன். தூங்க போகும்போது பேரிச்சை பழமும் தனியா டீயும் குடிச்சிட்டேன். இதோட நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.